சூப்பர் 8 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மிக மோசமான நிலைமையில தோத்துச்சு, கிட்டத்தட்ட 76 ரன் வித்தியாசத்தில். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் அதிகமாக பேசப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட். இந்த நெட் ரன் ரேட் வந்து இந்தியா -3.80 இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா +3.80 இருக்கு. இதனால இந்தியா செமிஃபைனல் போறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நெட் ரன் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா 187 ரன்ஸ் வந்து 20 ஓவர்ஸ்க்கு எடுத்தாங்களே, அதனால 187 டிவைடட் பை 20 அப்படின்ட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா 9.35 அப்படின்னு வரும். இது சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் ரன் ரேட். இந்தியா வந்து 111 வந்து சுருண்டுருச்சு, அதனால 111 டிவைடட் பை 20 ஓவர்ஸ்னால 20 அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால 111 டிவைடட் பை 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5.55 வரும். இந்தியாவோட பேட்டிங் ரன் ரேட் வந்து 5.55. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நெட் ரன் ரேட் வேணும்னா அவங்களோட பேட்டிங் ரன் ரேட் 9.35 எடுத்துக்கணும். இந்தியாவோட பேட்டிங் ரன் ரேட் 5.55 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.80 கிடைக்கும். இந்தியாவோட நெட் ரன் ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பேட்டிங் ரன் ரேட் 5.55 எடுத்துக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் ரன் ரேட்டை வந்து 9.35 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மைனஸ்ல போகும். அதனால தான் -3.80 நம்மளுக்கு கிடைக்குது. இப்படி தான் நெட் ரன் ரேட்டை கால்குலேட் பண்றாங்க. இப்போ இந்தியாவுக்கு நெட் ரன் ரேட் இப்படி மைனஸ்ல இவ்வளவு மோசமா இருக்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் வரப்போற 2 மேட்ச்லயும் வந்து அபாரமா வின் பண்ணா மட்டும்தான் இந்தியாவுக்கு செமிஃபைனலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.